வணக்கம். இன்றைக்கி கோல்டுடைய வீக்லி அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு கோல்டு இன்னுமே மார்க்கெட் மேலே போகுமா, இல்லை அவ்வளோதான் இந்த ஹை ரீச் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போகாது, இன்னும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு புஷ் கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அப்படியே மேலே போகுமா, கண்டினியூ ஆகுமா, அப்படி இல்லை அப்படின்னா ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் பாருங்கள், கோல்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இனிமேல் பிரேக் அவுட் எதுவுமே கொடுக்கல, அதாவது செல்லுக்கான எந்த ஒரு சினாரியோவுமே இன்னும் ஃபார்மே ஆகலை. ஏன் வந்து கோல்டு அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், கோல்டு வந்து ஒரு ஹையர் ஹை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு ஹை க்ரியேட் பண்ணிச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு, தென் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு தென் எகெயின் ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஒரு ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் இப்போ வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த டெய்லி சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் கீழே வரும். வந்ததுக்கப்புறம் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மறுபடியும் பாருங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஹையர் ஹை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே ஒரு ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு சர்டன் டைம் வந்து மார்க்கெட்டை வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை வந்து அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணோன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, மார்க்கெட் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு புஷ்பேக் கொடுத்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுது. சேம் இதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, டைம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹை, அதே மாதிரி சின்னது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஒரு ஹை. இப்போ இங்கேயும் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போவுமே ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போது இங்கே மார்க்கெட் ஒரு நியூ ஹை க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, இப்போ இங்கே மார்க்கெட்டை வந்து ஒன்று கன்சாலிடேஷன் இங்கே ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறம் எகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து நம்ம பை பண்ணலாம், எங்கேருந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து 4 ஹவர்ஸ் சார்ட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டெய்லியில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, கோல்டு வந்து பிரேக் அவுட் நடக்கணும், அதாவது செல்லுக்கு மாறணும் அப்படின்னா ஒன்று இந்த ஒரு சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதோடய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2560 அண்ட் 2545 ஜோன். இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகாத வரைக்கும் ஆஸ் பர் டெய்லி சார்ட்டில் நமக்கு கோல்டு வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்ட் தான். ஏன்னா இதுதான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே, இப்போ நம்ம 4 ஹவர்ஸ் பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் பாருங்கள், கோல்டு வந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு, இதுவும் 4 ஹவர்ஸ்லையும் ஆக்சுவலாக கோல்டு வந்து ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு ஹையர் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, இப்போ தான் மார்க்கெட்டு வந்து சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் இப்போ எந்த லெவலில் இருந்து கோல்டு வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஸ்டில் வந்து கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேரக்டர் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதுதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோ, அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை வந்து இதாக தான் இருந்தது, அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னுமே வந்து கேரக்டர் சேஞ்ச் வந்து எங்கேயுமே இங்கே நடக்கலை ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் சார்ட்டில். பட் என்னென்னா இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த
ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் வந்து ரெஸ்ட் எடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இதைத்தான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணுறோம். அது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2677 அண்ட் 2670. இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் மேபி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து அடுத்தது ஒரு ஆஃப்டர் எகெயின் ஒரு நியூ ஹை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம இந்த வீக் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஜோன் வந்து என்னென்னா, இந்த ஜோன் தான் நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஜோன். ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி சினாரியோ 1 பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து எகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் கிடச்சிதுன்னா நம்ம ஒரு பை பண்ணலாம். எகெயின் ஒரு நியூ ஹை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது சினாரியோ 1. சினாரியோ 2 என்ன அப்படின்னா, இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுக்காம மார்க்கெட் இங்கே ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த அளவுக்கு டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சினாரியோ 1 பார்த்துட்டோம் அப் ட்ரெண்டுக்கு. ஸோ சினாரியோ 2 வந்து செல் ஆச்சுன்னா மேபி இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மதித்து எகெயின் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எது வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டார்கெட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். ப்ரீவியஸாக ஒரு மார்க்கெட் எங்கேருந்து புஷ் கொடுத்துச்சோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வாட்ச் பண்ணுறது இந்த ஜோன் தான். ஸோ இதையும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனை மார்க் பண்ணியாச்சு. இதோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2653 அண்ட் 2643 ஜோன். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இது 2 ஜோன்ஸுமே ஆக்ட் ஆகும் இந்த வீக்கில். இன்னும் செல் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது 2653 ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லைன்னா 2643. இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான், அதாவது மார்க்கெட் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரிவர்சல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு செல் வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜோன் தான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, தென் எகெயின் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு பிரேக் அவுட், தென் ரீடெஸ்ட், தென் இங்கே ஒரு மார்க்கெட் ரெஸ்ட் எடுத்திருக்கு, தென் எகெயின் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டு போயிட்டுருக்கிற இந்த ஜோன் தான் இந்த லெவல். ஓகே, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், கிளியராக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஜோன் வந்து ஒரு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்போவுமே மார்க்கெட் எந்த ஜோனில் வந்து டெஸ்ட் எடுக்குதோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் எகெயின் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகி நிற்கலாம். பிரேக் அவுட் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாமா அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணும். ஸோ நமக்கு 2000 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தென் செகண்ட் சப்போர்ட் ஜோன் தான் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2629 2625 லெவல். ஓகே, இப்போது இது செகண்ட் ஏரியா. மேபி மார்க்கெட் வந்து இந்த 2 லெவலையுமே பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் தான், ஒரு நல்ல ஒரு டவுனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2560 தென் 2547 ஜோன். ஸோ இந்த ஜோன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும், மேஜர் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். மேபி இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து கண்டிப்பாக தரலாம். ஓகேங்களா, மேபி மார்க்கெட் இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் தரலாம், இங்கேருந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணலாம். அது மேபி நெக்ஸ்ட் வீக் கூட நடக்கலாம், இல்லைன்னா இந்த வீக் கூட நடக்கலாம். பட் பார்ப்போம். நமக்கு வந்து இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஜோன்ஸ் என்னென்னா இந்த 2 ஜோன்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும்.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2677 அண்ட் 2670. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 2658 2643. இந்த 2 ஜோன்ஸையும் தான் நம்ம கீனாக இந்த வீக் வந்து வாட்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த வீக்கான ட்ரேடு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் நம்ம வந்து ட்ரேடிங் டிப்ஸோடு நம்ம கொடுக்குறோம். ஸோ புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா எந்த ஒரு வீடியோஸுமே ஃபியூச்சரில் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. நன்றி, வணக்கம்.